ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியூ 65 இன்ச்சு. இதில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பேக்லைட் ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனால் எம்டி ஸ்க்ரீனு, ஆடியோ எல்லாமே வருது கஸ்டமர் எண்ட்லேருந்து வரப்போ. பட் வந்து இங்கே வந்து எம்டி ஸ்க்ரீனு, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம். இது 2 டோராக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டோரை ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இது செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ன வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். செட் ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதனோட பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வருதா அப்படிங்கிற செக் பண்ணுறோம். இது வந்து இன்பில்டு T.con போர்டு மாடலு. அதனால் இது மதர் போர்டும் T.con போர்டும் ஒன்றாவே தான் இருக்கும். இதெல்லாமே வந்து மதர் போர்ட்லேயே வந்துடும். இந்த இடத்துல VGH வோல்டேஜ் வருது. இந்த 16.98 வருது. இது VGL எல்லாம் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து T.con போர்டு செக்ஷனில் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் வந்து ஸ்கேலார் போர்டு செக்ஷனில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, பேனல் சைடு மேக்ஸிமம் வோல்டேஜ் எல்லாமே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. VAA 3.3, VDD, அப்புறம் CKV லைன்ஸு, SVCM, அதுக்கப்புறம் AVCH, VDD எல்லா வோல்ட்டுமே ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து இந்த செக்ஷன் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ செக்ஷன் அடுத்தது வந்து இது பேனல்ஸ் ஸ்கேலார் போர்டில் வந்து ஏதாச்சும் ஃபஸ்ட்டு இது ஸ்கேலார் போர்டில் வந்து ஏதாச்சும் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். வோல்டேஜ் வந்து 0வாக இருக்குது. எந்த ஒரு வோல்டேஜுமே வந்து ப்ரெசென்ட் ஆகலை. டோட்டலாக வோல்டேஜ் வந்து ட்ராப்பு. இதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வோல்டேஜ் வந்து சுத்தமாக இல்லை. இப்போ இது வந்து இதுக்கு இன்டர்மீடியேட்டர் கனெக்டரில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்மீடியேட்டர் கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக செக் பண்ணோம். அதுக்கப்புறமா வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்மீடியேட்டர் கனெக்டரை நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறேன். இப்போ இந்த கனெக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டஸ்ட் மாய்ச்சர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ இந்த 2 கனெக்டரையும் ஜஸ்ட் வந்து நான் கழட்டி க்ளீன் பண்ணி இப்போ போட்டாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செட் ஆன் பண்ணுறோம். செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். கீழே ஸ்கேலர் பிசிபியில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறோம். வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. எல்லா வோல்டேஜுமே ப்ரெசென்ட் ஆகுது. இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த விடிடி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகக்கூடிய அந்த விடிடி, விஏஏ, இந்த விடிடி 3.3, CKV3 இதெல்லா வோல்டேஜுமே வந்து இந்த ஸ்கேலர் போர்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இந்த செட் ரெடி ஆயிடுச்சு. இந்த செட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கேளுங்கண்ணா, இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடிக்கு இல்லைனா கமெண்டில் போடுங்க. அதை எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதில் வந்து கனெக்ட் பண்ணுற இன்டர்மீடியேட்டர் கனெக்டில் மாய்ச்சர் ஃபார்ம் ஆயிருந்தது மட்டும்தான் பிரச்சனை. ஜஸ்ட் அதை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டாவே இந்த செட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி டெக்னிக்கல் அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறோம். தேங்க்யூ.